வணக்கம். இறைவணக்கத்துக்கு ஒரு எப்பவும் போல இந்த வீடியோ தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவர் சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போவது துலாம் ராசி. 40 ஆண்டுகளுக்கு பிறகு நல்லதே நடக்கும், வீறு கொண்டு எழும் துலாம் ராசி. துலாம் ராசி காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சுக்கிர பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 3 நட்சத்திரங்களில் பிறப்பாங்க. ஒன்று சித்திரை, இன்னொன்று சுவாதி, இன்னொன்று விசாக நட்சத்திரம். சித்திரை, சுவாதி, விசாகம். அதாவது சித்திரை என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், சுவாதி என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம், விசாகம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். இது சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய், ராகு, குரு. பல முறை பல தொலைக்காட்சி நேர்காணல்களில், பல காணொளிகளில், டெலிவிஷன் மற்றும் யூடியூப் வழித்தடங்களில் என்னை ஃபாலோஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி, ரிஷபம் மற்றும் துலாம் லக்ன அன்பர்களுக்கு குரு திசை, குரு வாடையே வரக்கூடாது. அப்படி வந்தால் ஆபத்துகள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் இறங்கு முகம் வந்துவிடும். உறவுகளில் பிரிவு, வேலை போகிறது, பணம் இல்லாமல் இருக்கிறது, மதிப்பு மரியாதை இழக்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கிறது போன்ற பலவிதமான சிக்கல்களை குரு பகவான் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி, அதைவிட முக்கியமாக லக்ன அன்பர்களுக்கு தந்தே தீர்வார். இப்போ சுக்கிரனோட வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக ராகுவுடைய நட்சத்திரம், அதுக்கு அடுத்தபடியாக குருவுடைய விசாக நட்சத்திரம். இதில் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவளுக்கு நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். குருவுடைய நட்சத்திரம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் விட முக்கியம், நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும். ஆனால் தயவு கூர்ந்து நான் சொல்லக்கூடியது, நம்மளால் எதுவும் நன்மையை செய்ய முடியலன்னா கூட எங்கோ ஒருவர் ஏதோ ஒரு மூலையில் நம்பிக்கைக்காகவும் வாழ்க்கைக்காகவும் வழிக்காகவும் காத்து கொண்டிருப்பார். இந்த வீடியோ அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள், குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை தயவு கூர்ந்து பகிரவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஏதோ ஒரு காரணத்துக்காக வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய்டுறீங்க. தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் பல பிரத்யேகமான வழித்தடங்களில் பக்தி சேனல் மூலியமாகவும், பல இங்கிலீஷ் சேனல்கள் மூலியமாகவும், பல மற்ற சேனல்கள் மூலியமாகவும் உங்களை சந்திக்க போகிறேன். லைவ் ரிலே கூட நாங்கள் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வரவும். எல்லாத்தோட முக்கியம், இந்த வீடியோ யாருக்கோ ஒருத்தருக்கு முக்கியமாக இருக்கும். தயவுசெய்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். இந்த ராசி துலாம் ராசி, துலாம் லக்னம் வச்சுக்கலாம். இந்த துலாம் ராசியா துலாம் லக்னமா அப்படிங்கிற கேள்வி வந்துன்னா, முதல் படி லக்னத்துக்கு, 2ஆம் படி தான் ராசிக்கு. நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். இந்த துலாம் லக்னம், இந்த துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி செவ்வாய், ராகு, குரு, இந்த குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வெகுவாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது. ஏன்னா துலாம் லக்னத்திற்கு, துலாம் ராசிக்கு 6ஆம் இடம் ரோகாதிபதியாக குரு பகவான் வருவதனால் மிகப்பெரிய தொந்தரவுகளை குரு பகவான் தருகிறார். அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கூட அப்படியே தான் நடக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருந்தாலும் கூட வாழ்க்கையில் திருப்தி இல்லாத, சகல வசதிகளும் இருந்தாலும் கூட திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. நல்ல வீடு இருக்கு, நல்ல உணவு இருக்கு, நல்ல ட்ரெஸ்ஸு, வசதிகள் எல்லாம் இருக்கு, வீட்டில் யாரும் இல்லை சார். இந்த மாதிரி துலாம் ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது.
எல்லா பணமும் இருந்தும் வசதிகள் இருந்தும் மனுஷங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கிட்ட போய் பேச முடியும் சார்? நம்ம குறைகளை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? உங்களுக்குள்ளவே நமக்குள்ளவே பேசிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த பிரச்சனைகள் இன்னொரு விதத்தில் மிகப்பெரிய வியாபாரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மருத்துவர்கள் மற்றும் வியாபாரம் மற்றும் அப்ராடு வெளிநாடு தொடர்புள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. யார் யாரை நீங்க துலாம் ராசி நண்பர்கள் என்று நினைத்தீர்களோ பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க யார் யாரை நண்பர்கள்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் உங்களை முதுகுல குத்தி கொடன் குடைஞ்சாங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு வந்தாங்களா இல்லையா? இது தொடர்ந்து நடக்கும். இதுக்கு ஒரு வழியும் இருக்கு, நான் சொல்றேன். அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம். ஓரளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் ஓரளவிற்கு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இருந்தா கூட இவர்களுக்கும் கூட திருமண விஷயம் என்று வரும்பொழுது பிரச்சனைகளை கொடுக்கிறது. ஆக சராசரியாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் அடுத்த வரக்கூடிய வருஷங்களும் நல்லபடியான அமைப்புகளை கொடுக்கிற மாதிரி, ரொம்ப யோகமான பலன்களை கொடுக்க மாதிரி சத்தியமாக வச்சுக்கோங்க சார். வருகின்ற ஒரு 2-3 வருஷத்துக்கு துலாம் ராசிக்கு சக்கப்போடு போடும் சார். விதி விலக்குகள் இருக்கும். உடனே கமெண்ட்ல வந்து எனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா விதி விலக்குகள் இருக்கும். விதி விலக்குகள் விதியாகாது. 80% துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். வீறு கொண்டு எழுவீர்கள். எவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் ஒரு குழியை தோண்டி உங்களை புதைச்சிருக்காங்க. சத்தியமான வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் அந்த குழியிலேருந்து எகிரி கொண்டு எழுந்து எதிரிகளை பந்தாடுவீர்கள். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சக்தியும் புத்தியும் ஒரு இணைப்பாக வேலை செய்து பல வரலாற்று சாதனைகளை படைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சராசரியாக துலாம் ராசியில் பிறந்த ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். சராசரியாக ஒரு 3 வருஷ திசை இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷ திசைக்கு அப்புறம் ராகு திசை 18 வருஷம் 21. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு திசை என்பது ஒரு 21 வயசு, ஒரு சராசரியாக ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும், ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் இந்த குரு திசை 35-36 வயசு வரைக்கும் குரு திசையானது வச்சு செஞ்சிருக்கும். இந்த துலாம் லக்னத்தில் பிறந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு திசையானது படாத பாடுபடுத்தும். இதுல ராசி என்பது 20% தான், லக்னம் என்பது 80%. துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு திசையானது அவங்கள பஞ்சர் பண்ணிடும். அந்த குரு திசையிலிருந்து தப்பிச்சு ஒவ்வொருத்தரும் வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன், உடல்ல சில உபாதைகளை கொடுத்து சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் அந்த வியாதிக்காக செலவு செய்து எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் மரணிக்கக்கூடிய அன்பர்களையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இதெல்லாம் தாண்ட முடியுமா? ஆண்டவன் மீது ஆணையாக முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சராசரியா நான் சொன்ன மாதிரி ஒரு 36 சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு 35-40 வயசுல அவங்களுக்கு சனி திசைக்குள்ள போவாங்க. இந்த துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சனி திசையை தொட்டுட்டீங்கன்னு சொன்னா அங்கிருந்து உங்களுக்கு வாழ்க்கை என்பது ஆரம்பமாகும். பிற்பகுதியில் முதல் பகுதி ஃபுல்லா கஷ்டம், பிற்பகுதி ஃபுல்லா யோகங்களையும் பெரிய சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக துலாம் லக்ன துலாம் ராசி நேயர்களுக்கு மாறுகிறது என்றால் இது ஆண்டவன் மீது சத்தியம். இது உண்மையான விஷயம். ஒன்னே ஒண்ணுதான் வேணும் உங்களுக்கு. துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள்ட்ட ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. எல்லா விஷயத்திலுமே நியாயமா நடந்துக்குவீங்க. எல்லா விஷயத்திலையும் நியாயம் பார்ப்பீங்க. யாராக இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிப்பீங்க. இதெல்லாம் சரிதான் சார். ஆனா என்ன பிரச்சனைனா எதிராளியும் அதே மாதிரி நினைக்கணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து மாடு கிட்ட ஒரு பாஷையில பேசணும், சிங்கம் கிட்ட ஒரு பாஷையில பேசணும், கரடி கிட்ட ஒரு பாஷையில பேசணும், புலி கிட்ட ஒரு பாஷையில பேசணும், யானை கிட்ட ஒரு பாஷையில பேசணும்,
நாய்கிட்ட ஒரு பாஷையில் பேசணும். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே பாஷையில் பேசினா எப்படி சார் சரியாக வரும்? அப்போது எதிராளி யார் என்பதை பொறுத்து உங்களுடைய கருணை, நியாயம், தர்மம் எல்லாம் அமைய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க. முன்னாடி விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சா பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சராசரியாக ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 35 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி திசையானது துலா லக்னத்துக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களும் வருதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. முக்கியமாக நான் சொல்லணும்னா இந்த துலாம் ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு சனி திசை ஒரு மிக மிக யோகமான ஒரு திசை. பணம், பொருள், பதவிகள், செல்வாக்கு, அங்கீகாரம், அந்தஸ்து, சமுதாயத்தில் மிகப்பெரிய புகழ், அழிவே இல்லாத ஒரு புகழ், இதை கொடுக்கக்கூடியது அந்த சனி திசையானது. அப்போ துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்கள் சனி திசைக்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஓரளவு சுபத்துவ வலிமையோடு பெற்றிருக்கும் போது உங்கள் சனி திசையானது உங்களை நீங்கள் எண்ணியே பார்க்க முடியாத, துணியவே முடியாத உயரங்களை வெகு சுலபமாக உங்களை எட்ட வைக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை, ஸ்லோகத்தை சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் காலை குளித்து சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு 108 முறை பாராயணம் செய்யுங்கள். 96 நாட்களுக்கு விடாமல் மாமிச உணவை தவிர்த்து, புகைப்பிடிப்பது, மது அருந்துவதை தவிர்த்து மற்றும் உடலுறவை தவிர்த்து நான் சொல்லக்கூடிய விரதத்தை 96 நாட்கள் 2 மண்டலம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துல போய் உட்காரும்னு நீங்கள் பாருங்கள். நல்லதே நடக்கும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். கண்டிப்பாக வீறு கொண்டு எழும் துலாம் அடுத்து வரும் உங்களை சந்திக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியோடு நல்லதொரு செய்தியோடு நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.